சரி, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் அவ்வளோ பாசமா என்னை பாக்குறீங்க, என்னை இங்க என்னை வரவேற்றிருக்கீங்க. ஏதோ என் ஊரு, என் சொந்தக்காரங்க, பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் அவ்வளோ ஆசையா என்னை வரவேற்றீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்போ என்ன தேர்தல் அப்படின்னு நான் உங்ககிட்ட இவங்கெல்லாம் நான் வாக்கு கேட்க வந்திருக்கேன்ற உங்ககிட்ட நான் ஏன் வாக்கு கேட்கணும்? நான் நீங்க உங்களை போய் நீங்க என்ன திட்ட மாட்டீங்க. எங்ககிட்ட மாம்பழத்துக்கு போடு நீ கேட்கற அப்படின்னு நீங்க என்ன திட்ட மாட்டீங்க. என்ன நான் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்கலாம் வரல. எனக்கு உங்களோட கலந்து உரையாடி உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இது என்ன எலெக்ஷன். இது சட்டமன்ற எலெக்ஷன் கிடையாது, நாடாளுமன்ற எலெக்ஷன். நம்ம முதல்வரை தேர்ந்தெடுக்கல, நம்ம பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். மூன்றாவது வரை மோடி அவர்கள் தான் வராங்க. நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க, அவங்க தான் மூணாவது வரை வராங்க. அப்ப நம்மளோட உரிமை, நம்ம அதெல்லாம் இதோ இப்ப இந்த கட்சி கிட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, தமிழ்நாட்டுல போய் எங்களுக்கு தண்ணி கொடுங்கயா, எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நம்ம யார் காலையும் பிடிக்க வேணாம். நம்ம உரிமையா கேட்கலாம். ஏன் உரிமையா கேட்கலாம்? இங்க இருந்து தர்மபுரி இல்ல நாடாளுமன்றத்துல நம்ம தலை வாங்க போகுது. இப்ப டெல்லிக்கு போயிடும் தானே? போயிடும்ல, அனுப்புறீங்களா? அவ்வளவுதான். அப்புறம் அங்க நம்ம போய் எங்களுக்கு கொடுங்க, நம்ம கோரிக்கை வைக்கலாம், நம்ம உரிமையா கேட்கலாம். எங்க உரிமை, நீங்க தண்ணி தாங்க. நம்ம இங்க இருக்க நம்ம தண்ணி, காவிரி ஆறு, தென்பெண்ணை ஆறு, 2 பெரிய ஆறு ஓடுது. நம்மளோட வரம் 2 பெரிய ஆறு இருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்துல. ஆனா சாபம் என்னன்னா, அந்த 2 ஆறும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பார்க்கவே முடியாது, 2 ஆறையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் இவ்வளோ வருஷம் இருந்த கட்சிகள் எப்ப நினைச்சிருந்தா நம்ம போராடி வென்று வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா மனசு வரல, அவங்க யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த திட்டத்துக்காக அவங்க ஐயாவோட கனவு, ஐயா சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் திண்டிவனத்துல பிறக்கலன்னா தருமபுரியில பிறக்கணும் தான் அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதேதான், இந்த ஊரு தான் அவரோட மூச்சே. இந்த ஊரு தான். இந்த ஊர் மக்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன், நான் ஏதாவது பண்ணி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு இந்த முறை சௌமியா அன்புமணி அது ஒரு வெற்றி குறிக்கோளா வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணி நான் வாங்கி கொடுத்துருவேன். இந்த மக்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றி, காவிரி உபரி நீர் திட்டம், இந்த ஒகேனக்கல் நீர்ப்பாசன திட்டம், இந்த திட்டம் இதெல்லாம் கொண்டு இந்த வறட்சியை போக்குறோம். இந்த மாவட்டத்துல 80% மக்கள் நம்ம சொந்தக்காரங்களாம் வேற ஊர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, வேலை இல்லைன்னு. அவங்களெல்லாம் நம்ம இங்க கொண்டு மற்ற மாவட்டத்துல இருந்து இங்க வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம தொழிற்சாலைகள் வளர்க்கலாம், விவசாயம் பண்ணலாம். இந்த இடத்துல எல்லாம் விளைச்சலான பூமி. நம்ம இந்த மாங்காய், அப்புறம் புளி, தக்காளி எல்லாம் இங்கே இருக்கு. ஆனா நம்மளுக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு. இதெல்லாம் பெரிய துரோகம். இவ்வளவு வருஷம் இந்த கட்சிகள் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம சௌமியா அன்புமணி அவங்க ஒரு கோவத்துல இருக்காங்க. அன்புமணி அவர்களும் சரி, எப்படியாவது நம்ம வாங்கி இதை பெற்று இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும். இன்னொரு வாட்டி யாராவது இதை பின்தங்கிய மாவட்டம்னு சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு இது இருக்காங்க. இந்த முன் மாவட்டம் தருமபுரி தான் முன்னோடி மாவட்டமா இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு. நம்ம அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். இப்ப எலெக்ஷன் வருது, நீங்க எல்லாம் வாக்கு போட்டுருவீங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க மற்றவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்களால முடிஞ்சா இன்னும் கூடுதல் வாக்கு பெற முடியும். அதுக்கு நம்ம வேலை பார்க்கணும். சௌமியா அன்புமணி தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல வென்ற ஒரு மாவட்டம் தருமபுரி அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பணும். அப்படி அனுப்பி வைக்கணும். அந்த பெருமையோட நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும், டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும்.